தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எடப்பாடிக்கு கன்னத்தில் முத்தமிட்ட அதிமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு கன்னத்தில் முத்தமிட்ட அதிமுக வேட்பாளர் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். எடப்பாடி பழனிசாமி 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டசபை தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியை ஏற்படுத்தி தேர்தலில் களம் காண்கிறார். மீண்டும் முதலமைச்சர் பதவியை பிடிக்க தீவிர பிரச்சாரம் செய்கின்றார். நேற்றைய தினம் எழும்பூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்தார். பொதுமக்கள் ஆயிரக்கணக்கானோர் கூடியிருந்தனர். பிரச்சார வேனில் அதிமுக எழும்பூர் தொகுதி வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் கரங்களை பிடித்து கரங்களில் முத்தமிட்டார். மீண்டும் மீண்டும் கரங்களில் முத்தமிட்டார். எடப்பாடி நெளிந்தார். பின்பு ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் கன்னத்தில் எழும்பூர் தொகுதி வேட்பாளர் அபிஷேக் ரங்கசாமி பலமுறை முத்தமிட்டார். எடப்பாடி பழனிசாமிக்கு மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. அவர் உணர்ச்சி பூர்வமானார். இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை கட்டுக்கோப்பாக எடப்பாடி பழனிசாமி நடத்தி வருகிறார். ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா கட்சியில் இருந்திருந்தால் கூட கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தியிருக்க முடியாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய சாணக்கியத்தனத்தால் கட்சியை கட்டுக்கோப்பாக நடத்தி வருகிறார். புரட்சி தமிழர் என்ற பட்டத்தை பெற்றுள்ளார். தற்பொழுது அதிமுகவினர் அவரை செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பிறகு காவல் தெய்வமாக கருதுகின்றனர்.